ஆட்சி சக்கரத்தை உயர்த்தி பிடித்தது மகத்தானது. தலைமை பொறுப்பு உள்ளோருக்கும் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, கால நேரம் பெறாது உழைத்திடும் பண்பு, தீர்க்கமாக முடிவெடுக்கும் திறன், எதையும் தாங்கும் வல்லமை, எல்லோரிடத்திலும் அன்பு, கருணையோடு இருத்தல், கடமை தவறாமை, ஊக்கத்தோடு செயலாற்றுதல் ஆகிய பண்புகள் நிச்சயம் தேவை. இதனையே நானும் கடைபிடித்திருக்கிறேன். ஆராய்ந்து முடிவெடுக்கும் பண்பு, அந்த முடிவினால் விளையும் பயன், பயன் பெற்றவர்களின் உயர்வு, உயர்வினால் உண்டாகும் வளம், வளத்தினால் விளைந்திடும் இன்பம், இன்பத்தால் கிடைத்திடும் நன்மை, இதுவே நாம் இப்பொழுது காணும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படை. இந்த நன்மையே மக்களுக்கு நம்பிக்கையை தந்து நாளைய ஆட்சியாளர்களாக எங்களை தொடர செய்யப் போகிறது. இந்த 5 ஆண்டுகளை பெற்ற அனுபவத்தினால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு இன்னும் வலிமை பெற்று தமிழ்நாட்டை இன்னும் ஏற்றம் பெற வைக்கும் முடியும் என்ற நம்பிக்கையை நான் பெற்றுள்ளேன். நம்பிக்கையோடு இன்னும் உழைக்க வேண்டும் எனும் ஊக்கத்தையும் எதனையும் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையும் பெற்றுள்ளேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளையும் என்னுடைய தொகுதிகளாக நினைத்து எங்களுக்கு வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் என பிரித்து பார்க்காமல் நான் செயலாற்றி இருக்கிறேன். இந்த மிகப்பெரிய வாய்ப்பை தந்த தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிய குளத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நூற்றாண்டை கடந்த பெருமையோடு இயங்கி வருகிறது இந்த பேரவை. கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த பேரவையினுடைய 100ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து நவீன தமிழ்நாட்டின் சிற்பியான தலைவர் கலைஞர் அவர்களின் படத்தையும் திறந்து வைத்த அன்றைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.